நயன்தாரா வர்சஸ் தனுஷ் சொல்லி ஒரு புதுசாக ஒரு பஞ்சாயத்து ஒன்று அபிஷியலாக வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. நயன்தாரா வந்து இன்ஸ்டாகிராம் வந்து இந்த மாதிரி தனுஷ் வந்து எனக்கு வந்து 400 கோடி தான் கிளிப்பை வந்து என்னோட டாக்குமெண்டேஷன் வந்து யூஸ் பண்ண அலோவ் பண்ணல அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து 3 செகண்ட் கிளிப்புக்கு வந்து 10 கோடி கிட்ட கேட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு அலிகேஷன் வந்து தனுஷ் மேல வந்து வச்சிருக்காங்க. தனுஷ் மேல நான் பார்க்குறப்ப எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, விஜய் சித்து விலாக்ஸ் இருக்கா, அவங்க வந்துட்டு அவங்க இன்ட்ரோ சாங்கே வந்து பார்த்தீங்கன்னா தனுஷோட விஐபி சாங் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் பெண் பண்ணி மாதிரி சாங் வந்து அவங்க எடுத்து வந்து போட்டிருப்பாங்க. ஒன்றரை சாங்ஸ் நீங்கள் எடுத்து நீங்கள் 10 செகண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் வந்து யாருக்குமே காப்பி ஸ்ட்ரைக் வந்து வராது. 10 செகண்ட்ல ஒரு 30 செகண்ட்ஸ் மேலே யூஸ் பண்ணா கூட எந்த இதுக்குமே காப்பி ஸ்ட்ரைக் வராமல் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து தனுஷ் வந்து அவங்க சரி ஓகேன்னு சொல்லி ஒரு லீண்டாக விட்டுருக்காங்க. படம் வந்து இன்னொரு 2 நாளில் வந்து வரப்போகுது. அந்த ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாரா வந்து 3 பேஜுக்கு வந்து எழுதியிருக்காங்க. அந்த 3 பேஜ் லாஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக போய் இந்த படத்தை பாருங்க, இந்த மாதிரி படத்தை வந்து ப்ரமோட் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. கூலி படத்தில் வந்துட்டு இளையராஜா வந்துட்டு ஸ்ட்ரைக் கொடுத்தாரு அனிருத் மேலே. ஸோ அது இஷ்யூ எல்லாமே சேர்த்து பார்க்குறப்போ யார் மேலே தப்பு யார் மேலே கட்டு சொல்லி சொல்லவும் முடியல. முக்கியமாக வந்து இந்த இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா நயன்தாராவோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் வெளியே வந்திருக்கு. தனுஷோட பாயிண்ட் ஆஃப் வியூ